நம்ம கொஞ்சம் கூட சேனலில் நான் படித்ததில் ரசித்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். தர்மத்தின் அளவுகோல் எது? தர்ம குணம் படைத்த மாமன்னன் போஜன் தன்னுடைய மகனின் திருமணத்திற்காக மன்னரிடம் பணம் பெற எண்ணிய ஒரு விவசாயி மன்னரை காண தலைநகர் வழியில் பசித்தால் உதவும் என்று சில ரொட்டிகளை பொட்டரம் கட்டிக்கொண்டார். வழி நெடுக திருமணத்திற்கு வேண்டிய அளவு பணம் தர மன்னர் சம்மதிக்க வேண்டுமே என்று கடவுளை வேண்டிக் கொண்டே வந்தார். பசி எடுக்கவே ஒரு குளக்கரையில் அமர்ந்து எடுத்து வந்த ரொட்டியை சாப்பிட கையில் எடுத்தார். மனதிற்குள் இந்த உணவை கொடுத்த கடவுளுக்கு விவசாயி நன்றி சொன்னார். அப்போது நாய் ஒன்று அவர் எதிரில் எலும்பும் தோலுமாக வந்து நின்றது. இறக்கப்பட்ட விவசாயி ஒரு ரொட்டியை அதனிடம் வீசினார். ஒரே விழுங்காக உள்ளே தள்ளிய நாய் மீண்டும் ஆவலுடன் பார்த்தது. இறக்கப்பட்ட விவசாயி அத்தனை ரொட்டியையும் கொடுத்து விட்டார். ஒரு நாள் சாப்பிடாவிட்டால் உயிரா போய்விடும் என்று நினைத்து அரசர் அவர் தகுதிக்கு தானம் கொடுத்தால் அவருடைய பிரஜையான நாமும் நம்மால் முடிந்ததை செய்வதுதானே முறை என்று தனக்குத்தானே சமாதானம் சொல்லிக்கொண்டார். பசியை பொறுத்து கொண்டு தலைநகரை அடைந்தார். அங்கிருந்து தர்மசத்திரத்தில் சாப்பிட்டார். பிறகு மன்னனை சந்தித்து தான் வந்த விஷயத்தை சொன்னார். மன்னர் போஜன் விவசாயியிடம், என்னிடம் தர்மம் கேட்டு வந்துள்ளீர்களே, நீங்கள் ஏதாவது தர்மம் செய்திருந்தால் சொல்லுங்கள். அதை நிறுக்கும் தராசு என்னிடம் இருக்கிறது. அது எந்த அளவு எடை காட்டுகிறதோ அந்த அளவு தங்கம் வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார் மன்னர். உடனே விவசாயி, தர்மம் செய்யும் அளவு பணம் என்னிடம் இருந்தால் பணம் வேண்டி உங்களிடம் நான் ஏன் வரப்போகிறேன்? வழியில் பசித்திருந்த நாய்க்கு உணவளித்தேன். அதற்கு ஈடாகத்தான் உங்கள் சத்திரத்தில் நான் சாப்பிட்டு விட்டேன். எனவே நான் ஏதும் பெரிதாக தர்மம் செய்ததில்லை என்று அடக்கமாக சொன்னார் விவசாயி. உடனே மன்னர், உங்கள் பசியை பொறுத்து கொண்ட நாய்க்கு உணவிட்டதும் புண்ணியமே என்று தராசை கையில் எடுத்தார். ஒரு தட்டில் விவசாயி செய்த தர்மத்தையும் மறுதட்டில் தங்கத்தையும் வைத்து நிறுத்தார் மன்னர். கஜானாவில் இருந்த தங்கம் முழுதும் வைத்தும் கூட தராசு தட்டு சமமாகவே. ஆச்சரியத்தால் வியந்த மன்னன், உங்களை பார்த்தால் சாதாரணமானவராக தெரியவில்லை. என்னை சோதிக்க வந்திருக்கும் தாங்கள் யார் என்று கேட்டார். உடனே அந்த விவசாயி, மன்னா, நான் ஒரு விவசாயி. என்னை பற்றி சொல்லும் அளவு வேறு ஏதும் இல்லை என்றார் பணிவுடன். அப்போது தர்மதேவதை அங்கு தோன்றினான். போஜனே, தராசில் நிறுத்து பார்ப்பதல்ல தர்மம், கொடுத்தவரின் மனமே அதனது அளவுகோல். இவர் மனம் மிக பெரியது. பகட்டுக்காக தர்மம் செய்யாமல் ஆத்மார்த்தமாக வேண்டிய உயிருக்கு தன்னிடம் இருப்பதையெல்லாம், அதுவும் உணவை கொடுத்து விட்டார். அதனால் நீ எவ்வளவு பொன் வைத்தாலும் தராசு முள் அப்படியே தான் இருக்கும். ஆகவே அவர் என்ன கேட்டு வந்துள்ளாரோ அதை கேட்டு கொடுத்தால் போதுமானது என்றாள். இதனை ஏற்ற மன்னன் விவசாயிக்கு வேண்டிய அளவு தங்கம் கொடுத்து வழியன். விவசாயியும் தன் மகனின் திருமணத்தை மிகச் சிறப்பாக நடத்தி சந்தோஷமாக வாழ்ந்தார். இந்த கதையின் மூலம் சொல்லும் நீதி என்னதென்றால், ஆத்மார்த்தமான மனதுடன் நம் கடமையை, நம் தர்மத்தை செய்ய வேண்டும். பலன் நமக்கு தானாகவே வரும். அதுவே உலகின் மிகச்சிறந்த தர்மமாகும். கொடுக்கும் அளவு சிறிதாக இருந்தாலும், நம்மிடம் பணம் பெரிதாக இல்லை என்றாலும், நாம் செய்யும் உதவியை ஆத்மார்த்தமாக எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பாராமல் நம் மனதோடு நாம் செய்யும்போது அந்த பலன் 10 மடங்காக, 100 மடங்காக, 1000 மடங்காக நமக்கு தேவைப்படும் நேரங்களில் இறைவன் நமக்கு அளிப்பான் என்பதுதான் இதனுடைய நீதி. வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றி, வணக்கம்.